Welcome to Jesus God Palace in the name of Jesus. யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள். பெசலேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கெடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களையெல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயமுள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலைகளாகிய கேருபீன்களுள்ள 10 மூடுதிரைகளை பண்ணினான். ஒவ்வொரு மூடுதிரை 28 முழ நீளமும் 4 முழ அகலவுமாயிருந்தது. மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருந்தது. 5 மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து மற்ற 5 மூடுதிரைகளையும் ஒன்றோடொன்று இணைத்தான். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் இளநீல நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படியே இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான். காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவைகளாயிருந்தது. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று இணைத்து விட்டான். இவ்விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது நாம் நேற்றைக்கு பார்த்தோம், காணிக்கைகள் முழு உள்ளத்தோடு யார் யார், அதாவது முழு இருதயத்தோடு யார் யார் தேவனுடைய அந்த ஆலய பணிகளுக்காக யார் யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும். அவர்கள் யாருடைய இருதயங்கள் அங்கே ஏவப்படுகிறதோ அவர்கள் முழு மனதோடு கொண்டு வர வேண்டும். அந்த காணிக்கைகள் ஏற்கத்தக்கதென்று அங்கே சொல்லப்பட்டது. இங்கே கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் அங்கே ஞான இருதயம் யார் யாருக்காக ஏகப்பட்டதோ, யார் யாருக்கு அந்த ஞானத்தின் அபிஷேகத்தால் ஆண்டவர் நிரப்பினாரோ அவர்கள் அந்த பணிகளை செய்யும்படியாக அங்கே கடந்து வந்தார்கள். பெசேலேயும் அகோலிபாவும் இதில் ஞானத்தின் ஆவியால் அவர்களை நிரப்புவேன் என்றார். அதன்படியாக அவர்கள் அந்த வேலைகளை ஒழுங்குபடியாக, அதாவது தேவன் சொன்னதன்படியாக எந்த அளவுகளோடு எப்படியாக செய்யப்பட வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அதே போல ஒரு இது கொஞ்சம் கூட மாறாதவாறு சரியாக செய்யும்படியாக அவர்கள் அந்த வேலைகளை செய்ய தொடங்கினார்கள். அதே போல் அந்த காணிக்கைகளும் ஸ்திரீகளும் புருஷர்களும் அப்படியாக கொண்டு வந்து அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே அங்கே காணிக்கைகள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்போது மேலும் அந்த வேலைகள் இருவர் மட்டுமல்ல, அந்த ஞான இதயம் பெற்றவர்கள் எல்லாம் அந்த வேலையை செய்வதற்காகவும் கடந்து வந்தார்கள். பாருங்கள், அந்த தேவனுடைய அந்த பணிக்காக எப்படி, அந்த தேவனுடைய பணிக்காக எப்படி அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்போது நாமும் எப்படியாக இருக்க வேண்டும், தேவனுடைய காரியத்தில் நாமும் இப்படியாக ஒரு முழு இருதயத்தோடு ஒரு ஞான ஆவி பெற்றவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையும் அது ஒரு மகிமையாக இருக்கும். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். தேவன் எல்லா இடங்கள்லையும் எப்படி சொல்லியிருக்கிறார், தேவனை கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதே போல இந்த வேலைக்காக காணிக்கைகள் அளவுக்கு அதிகமாய் அங்கே கொடுக்கப்பட்ட போது மோசேயிடம் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டது. எப்படி எனில் அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் காலைதோறும் மீண்டும் அடுத்த நாளும் அப்படி ஸ்திரீகளும் புருஷர்களும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. எப்படி எனில்
இனி போதும், இனி காணிக்கைகள் கொண்டு வந்தது போதும் என்று அங்கே அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டது. அதன்படியாக இப்போது காணிக்கைகள் ஆலய பணிக்கான ஆலய வாசஸ்தலத்துக்கான காணிக்கைகள் இப்போது அங்கே நிறுத்தப்பட்டது. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்ததை விட தேவைக்கு அதிகமாகவே அந்த ஜனங்கள் அங்கே கொண்டு வந்தார்கள். அதே போல் அங்கே மூடுதிரைகள் 10 மூடுதிரைகள் அங்கே செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலவுமாய் இருந்தது. பாருங்கள், அந்த அளவை பாருங்க. அந்த சரியாக ஒரு வீடு கட்டினா கூட அந்த சரியாக அந்த அளவோடு கட்டும்போது தான் அது ஒரு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அதே போல் அந்த அளவு கொஞ்சம் கூட மாறாமல், இப்போ 28னா 28, ஒரு பக்கம் 28, ஒரு பக்கம் 27 அந்த அளவு போடும்போது எப்படி இருக்கும்? கோணல் மாணலாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, எல்லா இடங்களிலும் ஒரே அளவுடையதாக இருக்கும்போது தான் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அவ்வாறாக 10 மூடுதிரைகள் அங்கே இருக்கிறது. 5 மூடுதிரைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டும் 5 மூடுதிரைகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக 10 மூடுதிரைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இப்போது வாசஸ்தலம் அங்கே உருவாகிட்டு, ஒரே வாசஸ்தலம் அங்கே உருவாயிட்டு. பாருங்கள், எத்தனை வாசஸ்தலங்கள் எல்லாமாக இப்படி இணைக்கப்பட்ட போது ஒரே வாசஸ்தலம் ஆயிட்டு. அப்போ ஒரே வாசஸ்தலம் நமக்கும் உண்டு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரே வாசஸ்தலம் நாம் தான். அப்போ நாமும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஒழுங்கின்படியாக நாம் இருக்க வேண்டும். அந்த ஒரே வாசஸ்தலமாகிய தேவன் வாசம் பண்ணுகிற ஒரே வாசஸ்தலம் நாம இருக்க வேண்டும் என்று நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் நினைக்கும் போது, ஒருவர் மட்டும் அல்ல, ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் எனக்குள் தேவன் வாசம் பண்ண வேண்டும், ஒரே வாசஸ்தலம், என்னுடைய ஒரே வாசஸ்தலம் தேவன் அப்படி என்று என்னுடைய இருதயத்துக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும். என்னுடைய இருதயத்துக்குள் எதாக நிரம்பி இருக்க வேண்டும்? அவருடைய எழுத்துக்களால் நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளால் என்னுடைய இதயம் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்ப வேண்டும் என்று நாம தேவனோடு கேட்க வேண்டும். இப்போ நமக்குள்ள அந்த இருதய பலகை, நம்முடைய இருதயத்துக்குள் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும்போது ஒரு ஆபத்து நேரம் நாம் என்ன செய்வோம்? அந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிக்கும் போது நாம் அதிலிருந்து விடுதலையாகுகிறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவரே, ஞானத்தின் ஆவியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்றும் என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய ஞானத்தின் ஆவியால் நிரப்ப வேண்டும். எதற்காக? நம்முடைய இருதய பலகை, நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவர் வாசம் பண்ணுகிற ஒரே வாசஸ்தலம் நானாக இருக்க வேண்டும் என்று நாம நினைக்கும் போது அது ஒரு பரிசுத்த வாசஸ்தலமாக மாறும். அங்கே பாருங்கள், 10 மூடுதிரைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது அது ஒரு வாசஸ்தலமாக மாறியது. தேவன் அசைவாடுகிற வாசஸ்தலமாக மாறியது. அப்போது நாமும் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் போது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிரப்பப்படும் போது அது நாம எப்படியாக மாறுகிறோம்? தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக மாறுகிறோம். அப்படியாக ஒவ்வொருவரும் மாறும்போது அவர்கள் எல்லாரும் எங்கே கடந்து செல்வார்கள்? தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலத்தில் நாம் கடந்து செல்ல முடியும். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன தேவன், அதற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர் வாசம் பண்ணும்படியாக நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளால் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு மகா மகிமையுடையதாக இருக்கும். அந்த வார்த்தைகள் பல இடங்களில் கடந்து செல்லும்படியாக இருக்கும். நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிற தேவனுடைய வார்த்தை தான், நம்முடைய இருதயத்தில் வாசப்படுகிற தேவன் தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மிடமிருந்து பல இடங்களுக்கு கடந்து செல்லும் போது, நம்முடைய இடங்கள் நம்மிலிருந்து நம்ம குடும்பத்திற்கு கடந்து செல்லும் போது நம்முடைய குடும்பம் ஒரு மகிமை நிறைந்த குடும்பமாக மாறும். அப்ப நம்முடைய குடும்பம் எப்படியாக மாறும்? குடும்பமாய் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் போக முடியும். அங்கே பாருங்கள், ஒரே ஒரு வாசஸ்தலமாயிட்டு எல்லா மூடுதிரைகளையும் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது அதே ஒரே வாசஸ்தலமாயிட்டு. அதே போல் ஒவ்வொரு ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைகளை சுமக்கும் போது அவர்களுக்குள் தேவன் வாசம் பண்ணும்போது அங்கே நித்தியத்தில் நாம செல்லும் போது அங்கே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரே வாசஸ்தலமாக மாறும்போது எப்படியாக இருக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். எவ்வளவு மனமகிழ்ச்சி
மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளவு மகிமையாக இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையை காணும்படியாக தேவனே என்னுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும், என்னுடைய இருதயத்தில் என்னுடைய இருதய வாசஸ்தலத்தில் நீர் வாசம் பண்ண வேண்டும். அப்போதுதான் நான் மகிமை அடைய முடியும். தேவன் நம்முடைய வாசஸ்தலத்தில் அவர் வாழும்போது, வாசம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மகிமை அடைவோம். நாம் ஒரு வேறுபட்டவர்களாக, விசேஷித்தவர்களாக நாம் மாறுவோம் என்பதை நாம் மனதில் வைத்து தேவனோடு நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனே உமது ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்பும். எதற்காக? நம்முடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டும். நாம் அவருடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். நாம் தினமும் நினைக்கணும், தேவன் என்னில் வாசம் செய்ய வேண்டும், நான் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில், நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக மாறுவார்.